ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு குட்டிமா கிரியேஷன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஈத் vlog தான். ஈத் அன்னைக்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஈதுக்கு முந்தின நாளே பார்த்தீங்கன்னா, மருதாணி இலை வாங்கி அரைச்சேன். அதில வந்து கொட்டைப்பாக்கு, புளி இதெல்லாம் போட்டு அரைச்சாலுமே அந்த அளவுக்கு ஒன்றும் செவக்கவே இல்லை என் பொண்ணுக்கு. எனக்கு ஓரளவுக்கு செவந்திருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். பட் இருந்தாலுமே இன்னும் நல்லா செவக்கணும். நல்ல மருதாணி இலை இல்ல போல இருக்கு. அம் என் பொண்ணுக்கு செவக்கலனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தா. ஸோ அவள்ட்ட நான் சொல்லியிருந்தேன், ப்ரே பண்ணு, கண்டிப்பா உனக்கு அடுத்த தடவ நல்லா செவக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் வந்து ஓகே சொல்லிட்டு ப்ரே பண்ணா. ஸோ ஈத் அன்னைக்கு மார்னிங் நான் வந்துட்டு கேரமல் புட்டிங் பண்ண போறேன். எங்க வீட்ல எல்லாருக்குமே வந்து புட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் கேரமல் புட்டிங், இது மாரி வித்தியாசமான புட்டிங்லாம் செஞ்சு குடுத்தா ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, என் குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு முடியல, குற்றாலம் போயிட்டு வந்ததுலேருந்து. ஸோ அதனால சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்னைக்கு பண்ண போறேன். அ அ ரொட்டி வச்சுட்டு அது கூடவே வந்து கேரமல் புட்டிங்கும், அதுக்கப்புறம் வட்டலப்பமும் செய்ய போறேன். செஞ்சுட்டு மாமியார் வீட்டுக்கு போலான்னு இருக்கோம். அவங்க வந்துட்டு எங்கள வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க லஞ்சுக்கு. ஸோ வந்துட்டு இத பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போலான்னு இருக்கோம். இந்த கேரமல் புட்டிங்கில வந்துட்டு இந்த தனியா பவுடர் ஒண்ணு குடுப்பாங்க. கேரமல் தனி பாக்கெட் ஒண்ணு குடுப்பாங்க. இந்த பவுடர வந்துட்டு நம்ம லம்ப்ஸ் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த கட்டியும் படாம மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் நல்லாருக்கும். இந்த மாரி கன்சிஸ்டன்சில இருந்தாலே போதுமானது. ரொம்ப கெட்டியா வரணும்னு அவசியம் கிடையாது. சூப்பரான ஒரு கேரமல் புட்டிங் வந்துரும் நம்மளுக்கு. ஸோ வந்து கேரமல் வந்து தனியா பாக்கெட்ல குடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ கொஞ்ச நாளா பயங்கர பிஸி ஆயிட்டேன். ரெகுலரா என்னால வீடியோ போட முடியல. ஸோ சாரி எல்லாருக்குமே. என்னை மன்னிச்சுக்கோங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்றேன். இன்ஷா அல்லாஹ் எனக்காக துவா செய்யுங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கேரமலோட சேர்த்து அந்த பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி, நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில ஒரு 4 to 5 மணி நேரம் நீங்க வந்து வைக்கணும். அப்பதான் புட்டிங் வந்து ரெடி ஆகும். அதுக்குள்ள நான் வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் வட்டலப்பமும் செய்யலான்னு இருக்கேன். வட்டலப்பத்துக்கு தேவையான தேங்காயும் நான் வந்து எடுத்துட்டுருக்கேன். வட்டலப்பத்துக்கு கொஞ்சோண்டு தேங்காய் தான் நான் போட போறேன். ஸோ மீதி தேங்காயை வந்து அரைச்சு பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஏன்னா ரொம்ப பிஸியான டைமில் இந்த தேங்காய் பால் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது டிஷ்ஷஸ் செய்கிறதுக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வட்டலப்பத்துக்கு தேவையான சுகரை நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 5-6 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா இதை நீங்கள் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி கூடவே வந்துட்டு ஒரு 4-5 ஏலக்காய் போட்டுக்கிறேன். அது கூட நல்லா அரைச்சு பவுடர் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வட்டலப்பம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வட்டலப்பம் செய்கிறதுக்கான அளவுகள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நான் இதில் வந்து 5 முட்டை போடுறேன். 5 முட்டைக்கு தேவையான சுகர் தான் நான் போட்டிருந்தேன். ஸோ வந்து உங்களுக்கு கம்மியான சுகர் தேவைன்னா நீங்கள் சுகரை கம்மி பண்ணிக்கலாம். இப்போது பீட்டரை வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிளெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். நல்லா தான் பீட் ஆகுது. இப்போ தான் புதுசாக யூஸ் பண்ணுறேன், ஃபஸ்ட் டைமாக. நல்லா இருக்குது, நல்ல ஸ்பீடு கொடுக்குது. பாருங்கள், முட்டையும் சுகரும் சேர்த்து நல்லா நுரைச்சி வந்திருக்குல்ல. ஸோ இப்போ இன்னொரு இன்க்ரீடியன்ட் தான் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். தேங்காய், கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, கொஞ்சம் ஒரு 4-5 பாதாம் பருப்பு சேர்த்து வட்டலப்பத்துக்கு தேவையான மிக்ஸை வந்து நம்ம அரைக்க போகிறோம். இதை சேர்த்து நம்ம வந்து வட்டலப்பம் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் வந்து தேங்காய் பால் வந்து ஊற்றிருக்கேன். தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. யூசுவலாக வட்டலப்பத்துக்கு அதிகமான தேங்காய் பால் ஊற்ற மாட்டேன். ஸோ இந்த மாதிரி தேங்காய், பொட்டுக்கடலை, பாதாம் பருப்பு அரைச்சி அதில் தேங்காய் சேர்த்துக்கிருவேன். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு, அதுக்கப்புறம் பாதாம், பொட்டுக்கடலை, தேங்காய், முட்டை, சீனி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு ஒரு குக்கரை எடுத்துகிட்டு குக்கருக்குள்ளே வைக்கிற மாதிரியான பவுலை எடுத்துக்கோங்க. அதில் நெய் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி நெய் வந்துட்டு ஃபுல்லாகவே இது பண்ணுற மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போது வட்டலப்பம் மிக்ஸை வந்துட்டு ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி ஊற்றுங்க. வடிகட்ட மறந்துடாதீங்க. ஏன்னா தேங்காய் அதெல்லாம் சில சமயம் அரையாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம போடுற ஏலக்காயும் வந்து ஓரளவுக்கு தான் அரைஞ்சிருக்கும்.
ஸோ எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம வெறும் பால் அந்த மிக்ஸ் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். குக்கரில் பவுல் வைக்கிற மாதிரியான ஒரு பவுலை எடுத்துக்கோங்க. உங்கள் குக்கர் அளவு என்னன்னு பார்த்துக்கோங்க, அந்த பவுல் அளவையும் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு பவுலை எடுத்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க குக்கருக்கு. குக்கரில் வந்துட்டு தண்ணி ஊற்றி கீழே ஒரு பவுல் வச்சு அதுக்கு மேலே இந்த வட்டலப்பம் பவுலை வைக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடிக்கிறேன். மூடி போடாமல் விட்டுறாதீங்க, ஏன்னா வந்துட்டு விசில் விட்டு வரும்போது நம்மளுக்கு தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகாமல் உள்ளே வந்துட்டு தண்ணி போயிடும், வட்டலப்பத்துக்குள்ளே ரொம்ப சாகி ஆயிரும். 10 விசில்ஸ் ஹையில் வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் வந்து கோதுமை மாவு பிணைய போகிறேன் ரொட்டி மாவுக்கு. ரொட்டிக்கு வந்து சாஃப்டாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வார்ம் வாட்டர் போட்டு நீங்கள் வந்து பிணைஞ்சிங்கன்னா எப்போவுமே அப்படி சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வந்து வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா வந்திருக்கணும், ஓரளவுக்கு சூப்பராக வந்துருச்சு. பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுது. செம்மையாக இருக்குல்ல, செதறாமல் இருக்குது. பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. ரொட்டிக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்போவுமே வந்துட்டு ரொட்டிக்கு வந்து வட்டலப்பம் செஞ்சு சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் அப்படி தான் செய்வாங்க, ரொட்டி இடியாப்பம் அதுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ரொட்டி வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லையா, வட்டலப்பம் கொஞ்சம் அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அல்வா மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டையும் காம்பினேட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈதனைக்கு நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கினோம். அதில் ஒன்று தான் வந்துட்டு சோன் பப்படி வாங்கினோம். ரொம்ப பிடிக்கும் எனக்கும் என் குழந்தைங்களுக்கும். அது கூட வட்டலப்பம் ரொட்டி கூட இனிப்பான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடுச்சு எங்கள் வீட்டில். ஸோ அது கூட இன்னும் இனிப்பு சேர்க்குறதுக்கு இந்த கேரமல் புட்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 4 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நான் எடுத்து பார்க்கும்போது அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு அதையும் வச்சு நாங்கள் ரொட்டிக்கு தொட்டு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கேரமல் புட்டிங்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கேரமல் புட்டிங்லேயே இன்னும் வெரைட்டிஸ் காமிக்கணும்னா பனானா ஆட் பண்ணலாம், அது கூடவே வந்துட்டு நம்ம பழங்கள்லாம் ஆட் பண்ணலாம், அப்புறம் நட்ஸு கூட ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நான் வந்து வர வீடியோக்களில் கேரமல் புட்டிங் வந்துட்டு வெரைட்டிஸ் காமிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ வந்துட்டு ரொட்டிக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நான் வந்து ஈத் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு நிற்கிறேன். என் பசங்கள்லாம் இன்னும் கிளம்பவே இல்லை. ஸோ அவங்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போகிறோம். நான் பண்ண டெக்கரேஷன் வந்து அமேசானில் வாங்கினேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் ஆஃபரில் 2 வால் ஸ்டிக்கர் வாங்கினேங்க. ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கவர் பிரிஞ்சுட்டு வந்துருந்துச்சு. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஜரிகை மாதிரி பிரிஞ்சுட்டு வருது. பொதுவாக வந்து வால் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ வந்து இந்த தடவை வால் ஸ்டிக்கர் வாங்கும்போது அப்படியே அப்படியே இருந்துச்சு, பேப்பரோடயே இருந்துச்சு. நான் எப்படி அதை பிரித்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு ரிட்டன்லாம் போட்டேன். ரிட்டன் யாருமே வாங்க வரல. அதுக்கு ஒரு 1008 ப்ரொசீஜர் போட்டிருந்தாங்க. ஸோ வந்துட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக வந்துட்டு கட் பண்ணி ஸ்டிக்கர் மாதிரி நானே ஒட்டிட்டேன் பேஸ்ட் வச்சு. ஓரளவுக்கு ஓகேவாக தான் வந்துருந்துச்சு ஸ்டிக்கருமே. இன்னொரு ஸ்டிக்கரும் அது கூடவே இருந்துச்சு. ஆஃபரில் வாங்கினதுனால இவ்வளோ ஒஸ்ட் கண்டிஷனில் வருமா அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது. நீங்களும் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஆஃபரில் வாங்கினீங்கன்னா பார்த்து வாங்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஈத்னால நாங்கள் வந்து புது ட்ரெஸ்லாம் போட்டிருக்கோம். ஹாய் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஈத் சொல்லுங்கள், ஈத் முபாரக் சொல்லுங்கள். வெரி குட் வெரி குட். எல்லாருக்கும் ஈத் முபாரக். இப்போது ஹிஜாப் போட்டுட்டு நான் வந்துட்டு மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கேன். ஸோ வந்து இந்த ஹிஜாப் ஷால் வந்து பார்த்திங்கன்னா நெசாபுர்கால வாங்கினது தான். ரொம்ப அப்படியே சாஃப்டான ஒரு ஹிஜாப் ஷால். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஆப்டாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாம் போட்டு நல்லா ஸ்டைலிஷாக கிளம்பியாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து தண்டையார்பேட்டையில் இருக்கோம் மாமியார் வீட்டில். மாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மழை.
ஸோ வந்துட்டு மழையில நனைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பிரியாணி சாப்பிட்டு ஈதை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. பிரியாணி கூட முட்டை, ரைத்தா இதெல்லாம் இருந்துச்சு. பசங்க கூட நாங்கள் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த டேயை. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்கூடையும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் vlogோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு குட்டிமா கிரியேஷன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.